ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஆதி ஃபார்ம். இன்றைக்கான வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடுகளெல்லாம் நம்ம மேட்சில் கொண்டு வந்திருக்கோம். அதை பற்றின முழு தகவலை இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஆல் வர ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மாடுகளை ஃபுல்லாக மேய்ச்சலுக்கு கொண்டு வந்திருக்கோம். ஏற்கனவே தீவன பற்றாக்குறை அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு சில வீடியோ பதிவுகள்லாம் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் மழையும் வந்துருச்சு. நல்ல ஒரு மழை ஒரு கடந்த ஒரு வாரமாக நல்ல மழை பேஞ்சதுனால நமக்கு மாடுகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி மேய்ச்சல் இடம் விழுந்துருச்சு. அதெல்லாம் நம்ம உழவு ஓட்டி போட்டாச்சு. அதுக்கப்புறம் சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு பசுமையாக இருக்கும். மாடுகள் மேய்க்கிறதுக்கான போதிய வசதி நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம அதனால் மாடுகளெல்லாம் நல்லா மேய்ச்சி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு வாரத்தில் நம்ம மாடு மேய்ச்சிருக்கோம். ஒரு வாரத்தில் நம்ம என்ன அனுபவப்பட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி மாடு மேய்ச்சிருப்போமா, இந்த மாதிரி மேய்ச்சலில் விட்டுருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் மேய்ச்சலில் விடலை. நம்ம கொட்டத்திலே கட்டி தீவனம் வேணுன்ற அளவுக்கு சூப்பர் நெப்பியர், அதுக்கப்புறம் சோளத்தட்டு இதை தான் அறுத்து போட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ மாடுகள்லாம் ஒரு மாதிரி ஃபிக்ஸடாக பாலும் வந்துக்கிட்டு இருந்துச்சு, ஃபேட் செனப்பும் கரெக்டான முறையில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இங்கே நம்ம மேய்ச்சலுக்கு கொண்டு வந்த பிற்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பிரச்சனையை நம்ம சந்தித்தோம் மேய்ச்சலில் விட்டப்போ. பிரச்சனைகள் அப்புறம் பார்க்கலாம். மாடுகளுக்கு என்ன நன்மை கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடுகள்லாம் மேய்ச்சலுக்கு வரவோ ஒரு மாதிரி தெளிச்சியாக இருந்துச்சு, ஃப்ரீயாக. அது வேணுன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா மேய்ச்சல்லாம் வேணுன்றதை சாப்பிட்டுச்சு. நம்ம வரப்பில் இருக்கிற அருகம்புல், அதுக்கப்புறம் உள்ள நிலத்துக்குள்ளே இருக்கிற கோரப்புல், இந்த தட்டைகள் அறுத்துட்டு விட்ட அந்த கொஞ்சம் வளர்ந்துருக்கிறது, அதுக்கப்புறம் இன்னும் நிறையா கொலைகள்லாம் உள்ளே இருக்குது. மகிழி, இன்னும் நிறைய கொலைகள்லாம் நமக்கு பேருக்கு தெரியாத கொலைகள்லாம் நிறையா அது விரும்பி சாப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடு நல்லா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கிறனால பால் கூடிச்சு. நமக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது நல்ல விஷயந்தான், கெட்ட விஷயம் கிடையாது. பால் கூடிச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாடு கழிச்சல் அதிகமாக எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த மாதிரி புது புல்லுகள், அதாவது மழை பெஞ்சு கொஞ்சம் நாளில் வரக்கூடிய அந்த புது புல், இளம் புல்களை மாடு மேய்ஞ்சிச்சின்னா கண்டிப்பாக கழிச்சல் வரும் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். அது ஒரு பெரிய விஷயம். கழிச்சல் வர்றதுனால நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளில் நின்றுச்சுன்னா பிரச்சனை இல்லை, நின்றும். ஏன்னா புது புல்கள் மேயிற மாடுகள் கழிச்சலை கண்டிப்பாக நின்றும். இன்னொரு சில மாடுகள் ஒரு வாரம் தொடர்ந்து கழிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம நிப்பாட்டுறது கொஞ்சம் பெரிய கஷ்டமாக இருக்கும். தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி மேய்ச்சலுக்கு கொண்டு வந்தால் ட்ரெயிலி கழியத்தான் செய்யும். அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடுகளுக்கும் அவ்வளோ நல்லது கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி மேய்ச்சலில் விட்டுட்டு மாடு கழியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, கழிச்சல் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம வைக்கக்கட்டு வாங்கி மாடுகளுக்கு நைட்டு நேரத்தில் கொடுக்கலாம். கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா சாணம் கொஞ்சம் கெட்டியாக போடும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கருக்கா தவிடு அல்லது நெல்லு தவிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தவிடு ஐட்டங்கள் நம்ம கொடுக்கும்போது மாடுகளுக்கு கழிச்சல் கொஞ்சம் குறையும். அதாவது துவர்ப்பு விஷயங்களை நம்ம சேர்த்தோம்னா கழிச்சல் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அனுபவத்துலேயும் இருக்குது. அப்புறம் நம்மளுக்கு நிறைய பேர் தெரியப்படுத்துகிறது என்னென்னா, இந்த மாதிரி மாடுகள் கழிச்சல் அதிகமாகிருச்சுன்னா நீங்கள் துவர்ப்பு ஐட்டங்களை அதிகமாக சேர்த்திங்கன்னா மாடு கழிச்சல் விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். கண்டிப்பாக நின்றுருக்கு. ஒரே ஒரு டைம் மட்டும்தான் அந்த நம்ம மொட்டை மாட்டுக்கு கழிச்சல் இருந்தப்போ மாத்திரை போட்டு நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை. அது ஏன் வந்துச்சு அப்படின்னு தெரில. என்ன கழிச்சல் அப்படின்றது, கழிச்சல் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. மாடுகளுக்கு தீவனம் செரிமான கோளாறு ஏற்பட்டாலும் கழிச்சல் வரலாம். அதுக்கப்புறம் அந்த நம்ம கொடுக்கக்கூடிய தீவனங்கள் செட் ஆகலைனாலும் கழிச்சல் வரலாம். இன்னும் நம்ம அடர் தீவனம் இந்த மாசு அப்படின்னு சொல்லிட்டு நிறையா தீவனங்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன இருக்குன்னே தெரியாது. பல விஷயங்கள் இருக்கும். அரிசி மாவு இருக்கும், பிஸ்கட் இருக்கும், அப்புறம் இன்னும் நிறையா விஷயங்கள் அதில் இருக்குது. பெருசாக கண்டுபிடிக்க முடியாது. மாதிரியா எல்லாமே போட்டு மிக்சடாக வரும். அந்த தீவனம் போட்டோம்னா மாடுகளுக்கு கழிச்சல் அதிகமாகும். மாடுகள் உடம்பு ரொம்ப மெலிஞ்சிரும். அதெல்லாம் நிறையா சொல்லுவாங்க, இந்த தீவனத்தை வாங்கி போட்டோம் மாடு உடம்பு ரொம்ப உடஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பெரும்பாலும் அந்த மாதிரி தீவனத்தை தவிர்த்துக்கங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மாடுகள் சினை பிரச்சனை கண்டிப்பாக அந்த மாதிரி தீவனங்களுக்கு வரும். என்ன சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிப்பு அதிகமாக இருக்கிற தீவனங்களை நம்ம மாடுகளுக்கு கொடுக்கறது குறைச்சிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இனிப்பு மாட்டை உரிக்கிறோம், இந்த மாதிரி கழிச்சல் ஏற்படுத்தும், சினை பிரச்சனைகள் வர்றதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இனிப்பாக இருக்கக்கூடிய தீவனங்களை குறைச்சிருங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிஸ்கட்டு,
அதுக்கப்புறம் இந்த நிறையா வேஸ்டேஜ்லாம் உள்ளே சேர்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மஞ்ச் வேஸ்ட்டெல்லாம் உள்ளே வரும் அதிகமாக. அதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு தெரில. அந்த மாதிரி வேஸ்ட்டெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மாடுகளுக்கு கண்டிப்பான முறையில் கெட்டது தான். இன்னும் சில பேர் பீர் வேஸ்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்து பால் எடுக்கிறாங்க. நம்மளோட அனுபவத்தில் பீர் வேஸ்ட்டு கொடுத்து பார்த்தோம். அது ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மாடுகளை ரொம்ப உருக்க ஆரம்பிச்சிருச்சு. அது கூட வேறு எதுவும் சேர்த்து கொடுக்குறாங்களா அப்படின்னு தெரியல. அப்புறம் ஒரு கட்டத்தில் அது பீர் வேஸ்ட் நம்ம செலவை குறைக்கிறதுக்கு மாடுகளுக்கு கொடுக்குறோம். அது பின்னாடி போகும்போது பெரிய பிரச்சனையை உண்டாக்கி விட்டு போகும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் தான் நம்ம அந்த பீர் வேஸ்ட்டெல்லாம் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம். அது பெருசாக கொடுக்கல. சும்மா ஒரு சாம்பிளுக்கு எடுத்து ஒரு 2-3 நாள் கொடுத்தோம். மாடுகள் உடையலை. அதுக்கப்புறம் அதில் ரிசல்ட்டு நம்ம பெருசாக தெரிஞ்சுக்கல. ஏன்னா நம்ம கொடுத்த அளவு கம்மி, அதிக நாட்கள் கொடுக்கல. அதனால நமக்கு பீர் வேஸ்ட்டுடைய ரிசல்ட் தெரியலை. ஆனால் நிறைய பேர் பீர் வேஸ்ட்டு கொடுக்குறது தவறு அப்படின்றதான் சொல்ல வராங்க. மாடு பயிர் ஊதிக்கிறோம், செரிமானத்தன்மையெல்லாம் பிரச்சனைகள்லாம் ரொம்ப வரும் அப்படின்ற மாதிரிலாம் நமக்கு தெரியப்படுத்துறதுனால நம்ம அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நிறுத்திட்டோம். மாடுகளுக்கு கொடுக்குற தீவனத்தில் தான் நம்ம கரெக்டான ஒரு பண்ணையை கொண்டு போக முடியும். தீவனம் அதிக காசு செலவழித்து நீங்கள் கொடுத்தாலும் தவறு. அதுக்காக சத்தே இல்லாத தீவனத்தை குறைந்த காசில் நீங்கள் வாங்கி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் தவறு தான். என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்து நீங்கள் நல்லபடியாக பண்ணையை கொண்டு போனால் மட்டும்தான் கொண்டு போக முடியும். இப்போ நம்ம இந்த மேய்ச்சலில் இருக்கிற பிரச்சனைகளை தான் பேசிக்கிட்டு இருந்தோம். அது என்ன அப்படி பார்த்திங்கன்னா, இந்த கழிச்சல் பிரச்சனை மொதல் பிரச்சனை நமக்கு இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் சரி பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, பாலோடைய தன்மை குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேட்டு குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஃபேட்டு குறைஞ்சிருச்சுன்னா நமக்கு பாலுடைய ரேட்டும் குறைஞ்சிரும். நம்ம எடைப்பாலுக்கு, அதாவது ப்ரைவேட்டுக்கு நம்ம பால் கொடுக்குறதுனால தான் இந்த ஃபேட்டுடைய எசனப்பு உரிய விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. அதே இது நீங்கள் ஆவின் டிப்போவுக்கோ இல்லை வேறு நேரடியாக கஸ்டமருக்கோ கொடுத்தீங்கன்னா, ஃபேட்டு குறையிறதுனால அவங்களுக்கு 1-2% தான் குறையுதுனால அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. நம்ம ப்ரைவேட் பண்ணைகளுக்கு கொடுக்குறதுனால தான் ஃபேட்டு குறைஞ்சிச்சின்னா நமக்கு அதில் பெரிய பிரச்சனை இருக்குது. ரேட்டு குறைஞ்சிரும். ரேட்டு ஒவ்வொரு லிட்டருக்கு ரூ. 1, 2 பார்க்கும்போது நமக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் பெரிய விஷயம் இல்லாமல் இருந்தாலும் அடுத்தடுத்து போகக்கூடிய விஷயங்கள் நாட்களில் மாடுகளுக்கு பால் தீவனம் வாங்கி போடவே பத்தாது. ஊற்றுற பால் அந்த ஒரு பிரச்சனை வந்துடும். ரூ. 1, 2 தானே போகுது அப்படின்னு நினப்போம். அந்த ரூ. 1, 2 தான் நமக்கு மிச்சமே. மாடு இன்றைக்கி ஒரு 35 ரூபாய்க்கு பால் ஊற்றுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியாவில் 35 ரூபாய்க்கு இன்றைக்கி பால் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் 30ம் எடுக்கிறாங்க, 33க்கும் எடுக்கிறாங்க. அந்த அன்றாடு ஃபேட் எசனப்பு என்னென்ன வருதோ அதை பொறுத்து தான் பாலோடைய ரேட்டு அமையுது. ஒரு 35 ரூபாய்க்கு நம்ம பால் ஊற்றுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 5 ரூபா தான் நமக்கு மிச்சம். ஒரு லிட்டருக்கு 5 ரூபா தான் நமக்கு மிச்சம். மிச்சம் 30 ரூபா மாடுக்கு தீவன செலவே முழுசாக முடிஞ்சு போயிடுது. அதனால நீங்கள் ரூ. 1, 2 நீங்கள் பார்க்க வேணாம். மேய்ச்சல் விடுறது மாட்டுக்கு நல்லது. ஃபேட் எசனப்பு குறையும். அந்த ஃபேட்டை எப்படி கூட்டுறது அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதுக்காண்டி நம்ம ஃபேட்டு குறையுது அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கு தீவனம் இல்லாமல் போட்டுற வேணாம். அந்த ஃபேட்டு எப்படி கூட்டலாம் அப்படின்றதுனா, பருத்தி விதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாட்டுக்கு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த கழிச்சலும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம் அந்த ஃபேட்டும் மாடுகளுக்கு கொஞ்சம் கூடிரும். நம்ம என்றைக்கு மாடுகள் நிரந்தரமாக என்ன ஒரு ஃபேட்டு வருதோ அந்த ஒரு ஃபேட் எசனப்பு வர ஆரம்பிச்சிடும். பருத்தி விதை மாட்டுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஏரியாவில் பருத்தி விதை பார்த்திங்கன்னா இப்போ 35 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 35, 38க்கு இருக்குது. அது ஒவ்வொரு விதையை தன்மையை பொறுத்து மாறும். 40 வரைக்கும் கூட விதைகள் இருந்துச்சு, பருத்தி விதைகள். இப்போ என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா 35 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 40 கிலோ மூடை வந்துட்டிங்கன்னா நம்ம மொத்தமாக தூக்கும்போது ஒரு 350 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்போ என்ன ரேட்டு விழுகுது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதே இது தனியாக போய் நம்ம கடைகளில் 5 கிலோ 2 கிலோ 3 கிலோ இப்படி வாங்கினோம்னா 35 ரூபா ரேட்டு கொடுக்குறாங்க. இங்கே எங்கே இருக்குது இந்த மாதிரி 350 ரூபாய்க்கு பருத்தி விதை எங்கே கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை உசிலம்பட்டியில் ஹோல்சேல் கடையில் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். மாட்டு தீவனங்கள் எங்கே எடுக்கிறோமோ அங்கே தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஃபேட்டு குறையிற பிரச்சனை ஒன்று, கழிச்சல் பிரச்சனை ஒன்று. அதுதான் அந்த மேய்ச்சலுக்கு மாடு போகும்போது இருக்கிறது. மற்ற நாட்களில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த கழிச்சல் கம்மியாகும், ஃபேட்டும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் புல்லெல்லாம் கொஞ்சம் பழைய புல்லாக முத்தின புல்லாகிருச்சுன்னா அந்த மாதிரி பிரச்சனை வராது. இளம் புல்கள் மேயும் போது மட்டும்தான் நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை வருது. நம்மளுக்கு அறிஞ்ச அளவில் மற்ற இன்னும் மாடு மேய்ச்சல் முறைக்கு கொண்டு போகிறவங்க
இது எப்படி அப்படின்னு சொல்லி கமெண்டில் போட்டு விடுங்க. தெரிஞ்ச அளவுக்கு நம்ம தெரியப்படுத்திக்கிட்டு தெரியாதவங்களுக்கு இன்னும் மக்களுக்கு இது பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல விஷயங்கள் வந்துட்டு நம்ம 2 விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல மாடு வந்து நல்லா இருக்குது, இப்படியே தொடர்ந்து மேய்ச்சலுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் இதோட நிப்பாட்ட வேணாம். அதுக்கப்புறம் என்றைக்கு மேலே நீங்கள் சூப்பர் நேப்பியர் கொஞ்சம் கொடுக்குற அளவுக்கு கொடுத்துக்கலாம், அடர் தீவனம் கொடுக்குற அளவுக்கு கொடுத்துக்கலாம். மாட்டுகளை வந்து நல்லா ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்க விட்டுறலாம். அந்த மாடுகள் நல்லா இருக்குது, அது ஒரு நல்ல விஷயம். இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாலோட அளவு கூடுது. மேய்ச்சலுக்கு மாடுகள் போய் வந்தால் கண்டிப்பான முறையில் பால் அளவு கூடுது. எப்படி பாலோட அளவு கூடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு எல்லா மாடுகளையும் சேர்த்து அந்த தீவன பற்றாக்குறை இருந்தப்போ என்ன பால் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரத்துக்கு ஒரு 6லேருந்து 8க்குள்ளே தான் பால் வந்துச்சு. காலையில் ஒரு 8 லிட்டர் வந்துச்சுன்னா ஈவினிங்கில் ஒரு 6 லிட்டரு அப்படி தான் வரும். நம்ம ஒரு மாடு பாலையும் நிறுத்திட்டோம், மிச்சம் ஒரு 100 மாடு பால் நிறுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. அதனால் பாலோடைய அளவு குறைஞ்சிருச்சு, பற்றாக்குறை, அதனால் நமக்கு பால் குறைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேய்ச்சலுக்கு விட்டுட்டு கொஞ்சம் பச்சை மழை பெஞ்சு கொஞ்சம் தீவனங்கள்லாம் நல்லா கிடைக்கவும் இப்போ நமக்கு என்ன ரேட்டு இது பால் என்ன வந்துக்கிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரத்துக்கு ஒரு காலையில் ஒரு 10லேருந்து 11:30 இந்த ரேஞ்சு வருது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 8, 8:30, 9 அந்த ரேஞ்சில் பால் நம்ம கிடச்சிக்கிட்டு இருக்குது. பாலோட அளவு கூடுதனால ஒரு ரேட்டு ரூ. 1 2 குறைஞ்சது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த 1 லிட்டர் பால் 2 லிட்டர் பால் நம்ம கூடுனது போய் அந்த பழைய ரேட்டை மேட்ச் பண்ணிடுது. அது ஒன்றும் பெரிய விஷயமா தெரியல. ரேட்டு குறையுது அப்படின்னு நினச்சி ஆரம்பத்தில் ஒரு மாதிரியாகத்தான் இருந்துச்சு. இப்போ பாலோடைய அளவு கூடுறதுனால நமக்கு ரேட்டு ஓரளவுக்கு முன்ன பின்ன அனுசரித்து வந்துடுது. ஆனால் ஒரு சில மாடுகள் பார்த்திங்கன்னா பாலோட அளவு குறைஞ்சாலும் அந்த ரேட்டு குறைஞ்ச அளவு இன்னும் குறைஞ்சிக்கிட்டே போகும். 27 ரூபாய்க்கெலாம் பால் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் மர மாடெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த பால் தண்ணி ஆக ஆக எவ்வளோ ரேட்டு குறைய முடியுமோ அவ்வளோ ரேட்டுக்கு கண்டிப்பாக குறைஞ்சி வந்துடும். அதனால் மாடுகள் மேய்ச்சலுக்கு போகிறது நல்லதாக கெட்டதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது தான். ஆனால் மேய்ச்சலுக்கு போயிட்டு வந்தால் இயல்பாக இருக்கக்கூடிய ஃபேட்டில் இருந்து நமக்கு ஃபேட்டு குறையும். எசனப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட கிடைக்கும். அது வந்து கொஞ்சம் நீர் பதம் இருக்கிறதுனால ஃபேட்டு தான் குறையுது, எசனப்பு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதனால் மாடுகள் வந்து மேய்ச்சலுக்கு போகிறது நல்லதாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது தான். நீங்கள் ஆவினுக்கு பால் கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா நல்லபடியாக மேய்ச்சல் இந்த மாதிரி நல்ல நம்ம தோட்டத்தை சுற்றி மேய்க்கிறதுக்கு இடம் இருந்துச்சுன்னா டெய்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் மேய்ச்சலில் விட்டிங்கன்னா மாடு சூப்பராக ஆயிரும். நீங்கள் நல்லபடியாக மாடை வளர்க்கலாம். மேலும் தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் வர ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம போடக்கூடிய எல்லா பதிவுகளுமே நம்மளுடைய தனிப்பட்ட கருத்தும் தனிப்பட்ட அனுபவம் மட்டும்தான். வேற எந்த ஒரு இதில் எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. நன்றி.